الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون صدق الله العظيم عن أبي بكر نفيع بن الحارث رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الزمان قد استدار كهيئته يوم خلق الله السماوات والأرض السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضر الذي بين جمادى وشعبان رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து ரிஸ்க் அளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அவன் நாடின நேரத்தில் நாடின விடயங்களை நாடின அமைப்புல நாடின முறையில செய்யக்கூடிய குதிரத்துள்ளவனாக சக்தி உள்ளவனாக இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எப்படி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளங்கள்ல, குறிப்பாக முஸ்லிம்களுடைய உள்ளங்கள்ல பெரிய ஒரு கண்ணியம் பெரிய ஒரு சிறப்பு உள்ளத்தில் இருக்குதோ, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே போல கண்ணியத்தை, அதே போல சிறப்பை, அதே போல பெரிய ஒரு ஆச்சரியத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயர்லையும் அல்லாஹ் ஒளிச்சு மறைச்சு வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களுடைய பெயர்களை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தா அதனுடைய முதல் எழுத்து, அப்படி இல்லாட்டி எங்களுடைய பெயருடைய கடைசி எழுத்து, இதை நாங்கள் அப்படியே இல்லாமல் ஆக்கினோம் என்றா, நீக்கினோம் என்றா அதுக்கு சில சந்தர்ப்பங்கள் அர்த்தமே இல்லாமல் வைத்திடும். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த பெயர், கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர் ஆச்சரியம், பெரியோர் அற்புதத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்ற வார்த்தை அது ஒரு தனி வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் பேசுறான். இதே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில இருந்து நாங்க முன்னுக்கு இருக்கக்கூடிய முதல் எழுத்து அலிஃப நாங்க எடுத்துட்டோம் என்றா
இந்த இடத்துல லில்லாஹ் என்று வரும். இந்த லில்லாஹ் என்ற வார்த்தைக்கும் கருத்து இருக்குது. அதுவும் அல்லாஹ்வை தான் குறிக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இதுவும் அல்லாஹ்வை தான் குறிக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த லில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில இருந்து 2 லாம், இதுல முதலாவது லாம் எடுத்துட்டோம் என்றா லஹு என்ற வார்த்தை வரும். இதுவும் அல்லாஹ்வை தான் குறிக்கும். குர்ஆன் சொல்லுது, லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவும் அல்லாஹ் என்ற வார்த்தையை தான் குறிக்கும். இதே போல லஹு என்று சொல்லக்கூடிய அந்த லாம், அதையும் எடுத்து போட்டோம் என்றா ஹு. இந்த ஹு குர்ஆன்ல அல்லாஹ் பாவிக்கிறான், குல் ஹு அல்லாஹ் ஹு அல்லாஹுல் காலிகுல் பாரிஉல். இந்த ஹு அல்லாஹ்வை தான் குறிக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? எப்படி இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்குள்ளால பெரியோரு பேர் அற்புதம் இருக்குதோ, இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ் என்ற சொல் எதோடெல்லாம் தொடர்பு படுமோ அதெல்லாம் துனியால கண்ணியங்கள் கூடக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். நாளுக்கு நாள் அதனுடைய கண்ணியம் கூடிக்கொண்டு போகும். அல்லாஹ் என்ற வார்த்தையில தொடர்புள்ள எல்லாம். உதாரணமாக எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அருளப்பட்ட வேதம் இந்த உம்மத்துக்கு குர்ஆன், அல் குர்ஆன். இதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கிற பேர் தான் கிதாபுல்லாஹ். அல்லாஹுடைய கிதாப், அல்லாஹுடைய வேதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டிருக்குது. கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாப், அல்லாஹ்வுடைய வேதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்துல கைய வச்சு யோசிங்கோ, நாளுக்கு நாள் இந்த குர்ஆனுடைய கண்ணியம் சமூகத்துல கூடுதா குறையுதா? குர்ஆன படிச்சு, குர்ஆன பார்த்து, குர்ஆனுடைய வாசகங்களை கேட்டு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் குறைவா கூடையா? எங்களுக்கு தெரியும், இந்த காலத்திலையும் சொல்லுவாங்க, ஃபாஸ்டஸ்ட் ரோமிங் ரிலிஜன் என்பதாக சொல்லுவாங்க. அதிகமாக குரோ ஆகக்கூடிய மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். எதை பார்த்து கண்ணியமிக்கவர்களே? எங்களுடைய அஹ்லாக்க பார்த்தா அல்ல, அதிகமாக குர்ஆனை படிச்சு விளங்குறாங்க. குர்ஆனுடைய வாசகங்களை பார்த்து மனிதர்கள் இஸ்லாத்துக்குள்ளால வாராங்க. ஏன் கண்ணியம்? அல்லாஹ் என்ற வார்த்தையோட, அல்லாஹ்வோட இந்த குர்ஆன் தொடர்பு பட்டிக்குது. கண்ணியமிக்கவர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு, கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு, அந்த புனித ஸ்தலம், இதனுடைய கண்ணியம் நாளுக்கு நாள் கூடுதா குறையுதா? ஏன் நாளுக்கு நாள் கூடுது? கண்ணியமிக்கவர்களே, ஒரு நாள் ஒரு மனிதனும் இல்லாம பைத்துல்லாவை பார்க்க முடியுமா? ஏதோ ஒரு சங்கடமான சூழ்நிலைகள்ல, அதுவும் வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் அந்த சங்கடமான சூழ்நிலையில இருந்தாங்க. தனித்தவனாக தனியா அந்த காபா இருந்த வரலாறு கிடையாது. நாளுக்கு நாள் ஹஜ் என்ற பேர்ல, உம்ரா என்ற பேர்ல, காலத்துக்கு காலம் அந்த காபாவுடைய கண்ணியம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே நீக்குது. ஒவ்வொருத்தரும் ஆசை வைக்கிறாங்க, ஒவ்வொரு மனிதர்களும் விரும்புறாங்க. வாழ்க்கையில ஒரு தடையாவது மௌத்துக்கு முன்னால அந்த காபாவை எங்கட கண்ணால பார்க்கணும். அப்பா, எத்தனை பேருடைய ஆசை! கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காரணம் பைத்துல்லாஹ், அல்லாஹ்வோட இந்த காபா, இந்த பைத் தொடர்பு பட்டிக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எத்தனை நபிமார்கள் துனியாவுக்கு வந்தாங்க. ஆனா எங்களுடைய ஹபீபுக்கு வைத்த பெயர் என்ன? அல்லாஹ் ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய ரசூல். எந்த நபிக்கும் இப்படியான ஒரு பெயர் கொடுக்கப்படல. அல்லாஹுடைய ரசூல் தான், ஆனா அல்லாஹுடைய பெயரோட சேர்த்து கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நாளுக்கு நாள் உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கூட, பின்பற்றக்கூடிய மனிதர்கள் கூட, அவங்களுடைய நடைமுறைகள் வாழ்க்கையில் எடுக்கிறது கூட, அவங்களுடைய சுன்னத்துக்களை வாழ்க்கையில பின்பற்றுவது கூட, ஏன்? அல்லாஹ்வோட தொடர்பு பட்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதெல்லாம் ஒரு சைட்ல வைங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அற்பமான ஒரு விஷயத்தை பேசுறான். குர்ஆன்ல ஒரு ஒட்டகத்தை பத்தி பேசுறான். சமூத் கூட்டத்தார் நீ பக்கம் அல்லாஹ் தஆலா அனுப்பின ஒட்டகம். இதுக்கு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நாகத்துல்லாஹ், அல்லாஹ்வோட ஒட்டகம் என்று சொல்றான். அல்லாஹ்வோட ஒட்டகம் என்று பேசுறானே.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமூத் கூட்டத்தின் பக்கம் இந்த ஒட்டகம் அனுப்பப்பட்டுச்சு. ஏன்? அவங்க இதை பார்த்து சார் இஸ்லாத்துக்கு வரணும் என்று சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏவினாங்க. ஆனா அந்த கூட்டத்தில் இந்த கத்தாத் இப்னு சாலிஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமானவன், 9 நபர்கள், குர்ஆன் சொல்லுது 9 பேர் மோசமானவங்க. அதுல இந்த கத்தாத் இப்னு சாலிஹ் இவன் போய் அந்த ஒட்டகத்தை கொலை செஞ்சான். எந்த ஒட்டகம் இது? இது சாதாரண ஒட்டகம் அல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த நாக்கத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை கொலை செஞ்சான். இந்த ஒட்டகம் கொலை செய்யப்பட்டுச்சு. அந்த சமூத் கூட்டம் முழுமே அழிக்கப்பட்டுச்சு. காரணம், அல்லாஹ்வோட அந்த ஒட்டகம் தொடர்பு பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏன் இதெல்லாம் பேசுறோம் தெரியுமா? ஏன் அல்லாஹ்வோட தொடர்பு பட்ட விடயங்களை சொல்றோம் தெரியுமா? நாங்க காலடி எடுத்து வைத்திருக்கிற மாதம் ஷஹருல்லாஹ். நாங்க காலடி எடுத்து வச்சிருக்கிற மாதம் இது ஷஹருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இந்த மாதம் எவ்வளவு சிறப்புக்குரியதாகும், எவ்வளவு கண்ணியமானதாகும். முஹர்ரமுடைய மாதம் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலை என்ன தெரியுமா? முஹர்ரம பத்தி அதிகமானவர்களுக்கு தெரியாது. இந்த மாதத்தில் என்ன சிறப்பு தெரியாது, என்ன விஷயங்கள் நடந்துச்சு தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரமுடைய மாதத்தை பத்தி, முஹர்ரமுடைய மாதத்தில முதலாவது ஜும்மால காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தை பூர்த்தியான முறையில கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்துல இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அடுக்கி கொண்டே போறாங்க. இந்த மாதத்துல நடந்த சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் நடந்தீங்க இந்த மாதத்துல? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களோட மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த 2 பேரும் படைக்கப்பட்ட மாதம். வாழ்றதுக்காக வேண்டி சொர்க்கத்துல குடியமர்த்தப்பட்ட மாதம். அவங்க செஞ்ச தவறுக்காக வேண்டி துனியாவின் பக்கம் வீசப்பட்ட மாதம். அவங்க துனியால இருந்து செஞ்ச பாவத்துக்கு ரப்பனா பலம்னா என்பதாக தௌபா செய்த மாதம். அந்த தௌபா கபூல் செய்யப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கப்பல் ஜூதி மலையுடைய அடிவாரத்தில் ஒதுங்கின மாதம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானுலோகத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட மாதம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோய் சுகமாக்கப்பட்ட மாதம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பாவம் மன்னிக்கப்பட்ட மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு பார்வை கிடைச்ச மாதம். அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்க்கப்பட்ட மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்புல இருந்து காப்பாற்றப்பட்ட மாதம். கண்ணியமிக்கவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட மாதம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்ட மாதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கவும்களோட ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரிடமிருந்து பாதுகாப்பு கிடைத்த மாதம். 7 வானம் 7 பூமி படைக்கப்பட்ட மாதம். அதே போல சூரியன் சந்திரன் நட்சத்திரம் படைக்கப்பட்ட மாதம். சுவர்க்கம் நரகம் படைக்கப்பட்ட மாதம். 4 வேதங்கள் இறங்கின மாதம். ஆபிரகாமுடைய படை காபத்துல்லாஹ் அழிக்க வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபாபில் என்று செல்லக்கூடிய அந்த சின்ன படையை கொண்டு காபாவை பாதுகாத்த மாதம். 4 மலக்குமார், முக்கியமான அந்த வானத்துக்கு பொறுப்பான மலக்குமார் 4 பேர், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் படைக்கப்பட்ட மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டதுக்கு பின்னால முதலாக துனியால மலையை இறக்கின மாதமும் முஹர்ரமுடைய மாதம். எவ்வளவு சிறப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஏன் இது தெரியா தெரியுமா? எங்கட முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் தெரியா. இந்த வார்த்தை கசப்பா இருந்தாலும் ஏத்துக்கொள்ளும். எங்கட முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் தெரியா. எத்தனை முஸ்லிம்களுக்கு ஒரு நன் முஸ்லிம் அந்நிய மனிதன் எங்ககிட்ட வந்து கேட்கிறாரு, சகோதரர் வந்து கேட்கிறாரு, உங்களோட குர்ஆன்ல நிக்காஹ பத்தி பேசிக்காமே, டிவோர்ஸ் தலாக்க பத்தி சொல்லிக்காமே, குர்ஆனை வச்சு ஆலிம் அல்ல ஆலிம் இல்லாத எத்தனை பேருக்கு குர்ஆனை வச்சு நிக்காஹ பத்தி விளங்கப்படுத்த தெரியும்? ஏண்டா தெரியா. நாங்க பேரளவுல சொல்லி கொண்டிருக்கிறோம், குர்ஆன் இன்னும் நாங்க படிக்கல பூர்த்தியா. இன்னும் ஹதீஸ் எங்களுக்கு தெரியாது. இந்த வார்த்தை கசப்பா இருந்தாலும் கல்பால கபூல் செய்யணும், எங்களுக்கு தெரியா.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப எப்படி முஹர்ரம் பத்தி எங்களுக்கு தெரியும்? நாங்க சும்மா மத்த மாதங்களை போல ஜனவரியுடைய கண்ணியம் எங்கட உள்ளத்தில் இருக்குது. ஜனவரியுடைய கண்ணியம் எங்கட உள்ளத்தில் இருக்குது. ஏன்? வருஷ கடைசி, அது அடுத்தவங்களுக்கு, எங்களுக்கு அல்ல. எங்களுக்கு முதல் மாதம் புது வருடம் முஹர்ரம். இத கண்ணியப்படுத்துறது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கடமை என்பதை வாழ்க்கையில மறக்கவான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பான விடயம் தான் ஆஷூராவுடைய நாள். ஆஷூராவுடைய தினம். நான் ஆரம்பத்துல சொன்ன சம்பவங்கள், அதிகமான சம்பவங்கள் நடந்தது 10வது நாள் ஆஷூராவுடைய தினத்தில தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த மாதத்துல 2 நோன்பு. 2 காரணம். முதலாவது காரணம், யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய. எங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பாதுகாத்ததுக்காக வேண்டி யகூதிகள் நன்றி செலுத்துறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, 10வது நாள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தான் பின்பற்ற தகுதியானவர், நாங்க 2 நாள் நோன்பு வைப்போம். 9வது நாள் தாசுஆவுடைய தினம், 10வது நாள் ஆஷூராவுடைய தினம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை, வரக்கூடிய செவ்வாய் புதன், இந்த 2 நாள்ல யாரெல்லாம் நோன்பு பிடிப்பாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி அஹ்தஸிபு இலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா, முந்தின ஒரு வருஷம் பாவத்துக்குரிய பரிகாரமா ஒரு நாளுடைய நோன்பு மாறிடும். இந்த வார்த்தையை நாங்க கொஞ்சம் யோசிங்க. ஒரு வருஷத்திட பாவத்துக்கு பரிகாரம் ஒரு நாளுடைய நோன்பு. ஒரு நாள் வாழ்க்கையில ஒரு நாள்ல எவ்வளவு பாவம் செஞ்சிப்போம். எங்கட முழு வாழ்க்கையில எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன் நாங்க. கல்பால எவ்வளவு பாவம், உடம்பால எவ்வளவு பாவம், சிந்தனையால எவ்வளவு பாவம், அடுத்த மனிதர்களை பத்தி எவ்வளவு கெட்ட எண்ணம், எவ்வளவு தேவையில்லாத விஷயங்கள், வாழ்க்கையில எவ்வளவு பாவம். ஒரு வருஷத்திட பாவம் ஒரு நாள்ல கரைக்கப்படும். அதனால இன்ஷா அல்லாஹ் 10வது நாள் முடியுமான அளவுங்க, முடியுமான மக்கள் நோன்பு பிடிக்க இயலும் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் ஆஷூராவுடைய நோன்பை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொள்வோம். அதே போல இந்த முஹர்ரமுடைய மாதம் இன்னும் ஒரு மிக முக்கியமான அமல் தான் குடும்பத்துக்கு செலவழிக்கிற விடயம். சில மக்கள் ஈக்கிறாங்க, வாழ்க்கையில துனியால எல்லாத்துக்கும் செலவழிப்பாங்க. நண்பனுக்கு செலவழிக்க ரெடி, ஊர் உலகத்துக்கு செலவழிக்க ரெடி, எல்லாத்துக்கும் செலவழிக்கலும். மனைவிக்கு சல்லி கொடுக்க ரெடி இல்லை. கொடுக்கிறது அந்த ஆக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு, அந்த ஆக்கிற செலவுக்கு மட்டும்தான் கொடுக்கிறேன். சொந்த தேவைக்கு மனைவிக்கு கொடுக்கிறவர்கள் குறவு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காதி நீதிமன்றங்கள் இந்த ஏரியாக்கள் எப்படி எனக்கு தெரியாது. அதிகமான காதி நீதிமன்றங்கள் கொழும்பு ஏரியாக்களை விசாரிங்க. டிவோர்ஸுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனைவி களவெடுத்து மாப்பிள்ளைய சல்லிய காரணம் தேடி பார்த்தா வெறுமனே பொதுவான செலவுக்கு சல்லி கொடுக்கப்படுவது. அந்த மனைவிட சொந்த தேவைக்கு சல்லி கொடுக்கிறல்ல, குடும்பத்துக்கு செலவழிங்க. நாங்க ஊர்ல பேர் எடுக்கிறது 2வது, மஹல்லால பேர் எடுக்கிறது 2வது. முதலாவது மனைவி கிட்ட நல்ல பேர் எடுங்க. சீதேவி என்ற பெயர் எடுத்தா நாங்க சொர்க்கத்துக்கு வைத்துடேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெளிவா விளங்கப்படுத்துறாங்க, இன்னா கத் ஜர்ரப்னாஹு ஃபவஜத்னாஹு கதாலிக். இந்த மாதத்துல நாங்க செலவழிச்சு பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வார்த்தை அப்படி என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்துல யாரெல்லாம் குடும்பத்துக்கு செலவழிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவங்களுக்கு முழு வருடமும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால அவங்க சொல்லி காட்டினாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல முழு வருடமும் செலவழிக்க கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே போல சுஃபியான் பின் உவைனா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இன்னா கத் ஜர்ரப்னாஹு முன்து 60 சனா, 60 வருஷம் நாங்க செலவழிச்சு பார்த்தோம். ஃபலா ரஅய்னா இல்லா கைரன், அந்த செலவழிக்கிறதுல ஒரு நாளும் கெடுதிய காணல, நலவ மாத்திரம்தான் வாழ்க்கையில கண்டோம். சுப்ஹானல்லாஹ். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஷூராவுடைய தினம் கட்டாயம் செலவழிங்க. குடும்பத்துக்கு முடியுமான அளவு நோன்பு பிடிங்க. அல்லாஹ் தஆலா பூர்த்தியான கூலி எங்களுக்கு வழங்குவானாக. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆஷூராவுடைய தினம் இந்த மாதத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இஸ்லாத்தில் இருந்து மூடி மறைக்கப்பட்டு, இந்த நிகழ்வு கட்டாயம் வாழ்க்கையில தெரியும். இந்த நிகழ்வு எங்களுக்கு பெருசாக நாங்க அந்த நிகழ்வை பத்தி பெருசாக தேடுறது கிடையாது. இப்படி ஒரு நிகழ்வுக்குன்னு தெரியும். ஆனா இந்த நிகழ்வுல நடந்த விடயங்கள் என்ன,
இதற்குரிய படிப்பின என்ன? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து 1385 வருஷங்களுக்கு மேலால் ஆகிட்டு. ஆனாலும் இன்னும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த வடு காயம் இன்னும் போகல. இன்னும் எங்களோட உள்ளத்திலிருந்து அந்த ரணம் இன்னும் ஆறல்ல. கர்பலா என்று சொல்லக்கூடிய நிகழ்வு, கர்பலா என்றா ரொம்ப நீண்ட வரலாறு, நேரம் இடம் கொடுக்கிறத போல ரொம்ப ரத்தின சுருக்கமாக ரொம்ப சுருக்கமாக விளங்கப்படுத்துறது. கர்பலா முதலாவது விளங்க. கர்பலாண்டா என்ன? சிலவங்களுக்கு தெரியா? கர்பலா கர்பலான்னு மட்டும்தான் செல்ல தெரியும். கர்பலாண்டா என்னன்னு தெரியா? கர்ருன் வபலா. நாங்க செல்வங்களை பலாய் பலாய்னு செல்றோம். அதாவது சோதனைக்குரிய ஒரு பூமி. இதுக்குதான் கர்பலான்னு செல்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த கர்பலால என்ன நடந்துச்சு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையகத்தை மாத்தினாங்க ஈராக் கூஃபாக்கு. ஏன் மாத்தினாங்கண்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றக்கூடிய விரும்பக்கூடிய பெரியோரு கூட்டணி தான் ஈராக்ல. அலி ரலியல்லாஹு எது போ பெரியோரு கூட்டணி தாங்க. இவங்களுக்கு தான் செல்லுவாங்க ஷிஅத்துல் அலி. இந்த காலத்துல அந்த பேர் கொஞ்சம் மாடிஃபை ஆகி வருது. அந்த பேரை நான் செல்ல விரும்பல. ஷிஅத்துல் அலி, ஷிஆ என்று செல்றது இவங்களுக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை மஹப்பத் வைத்த ஒரு பெரிய ஒரு கூட்டம். இவங்க ஈந்தாங்க கூஃபால. அதனால அவங்களுடைய தலைமையகத்தை கூஃபாவுக்கு மாத்தினாங்க. அந்த நேரம் பக்தாத் என்ற ஒரு ஊர் ஈக்கல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்ப அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சிக்கு அப்படியே பின்னால முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி வருது. முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சியுடைய நேரத்திலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேரும் எந்த விதமான தங்கடமும் தெரிவிக்கல. ஏன்னா முஆவியா ரலியல்லாஹு எங்களுக்கு தெரியும் சீதேவியான மனிதர், குர்ஆன் ஹதீஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. முஆவியா ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சஹாபி. இவங்களுடைய ஆட்சியில் எந்த விதமான பிழையும் வரல. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சிக்கு பின்னால அவங்களுடைய மகனுடைய கையில முஆவியா ரலியல்லாஹு பொறுப்பு கொடுத்தாங்க. ஏனென்றா மகன் யசீத் இவன் ஒரு மோசமான மனுஷன். இந்த மோசமானவன் நல்லவனை போல ஹுசைன் ரலியல்லாஹு கிட்ட முஆவியா ரலியல்லாஹு கிட்ட நடிச்சான். புள்ளைகள் சில புள்ளைகள் ஈகிறாங்களே, வாப்பட முன்னுக்கு நல்ல புள்ளமா ஈகிறேன், வெளியில போனா அவனோட கூத்தெல்லாம் காட்டு. அத போல இவன் நடிச்சான். இப்ப முஆவியா ரலியல்லாஹு நினைச்சாங்க, ஏட மகனுக்கு பொறுப்பு கொடுத்தா நல்ல திறம்பட செய்வான். பொறுப்பு அவங்களோட கையில கொடுக்கறாங்க. ஆனா யசீத் பொறுப்பு எடுத்ததுக்கு பின்னாலதான் அவருடைய சுயரூபம் வெளியில வருவது. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, கூஃபால இருந்து இவனுக்கு எதிராக போராடுறாங்க. ஏன்? இவன் ஒரு மோசமான மனிதன், முஸ்லிம் தான், ஆனாலும் பயங்கரமான பாவங்களோட தொடர்பு வச்சிருந்தான். இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதத போல வாழ்ந்து கொண்டிருந்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லி 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 பார்த்தாங்க, இவன் கேட்கிற மாதிரி இல்ல. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கடா, இவங்க அப்படியே கிளம்பி வந்தாங்க மதீனாக்கு. வந்ததுக்கு பின்னால யசீத் லெட்டர் போட்டான் மதீனால இருக்கக்கூடிய அவன் ஆட்களுக்கு, ஹுசைன் எப்படியாவது புடிங்க, எனக்கிட்ட வந்து அவரு பைஅத் செய்யும். இந்த செய்தி கேள்விப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, மதீனால இருந்து மக்காவுக்கு வைத்தாங்க. இவ்வளவுதான். இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு மக்கால, யசீதுடைய ஆட்சி ஈராக்ல. இப்ப இந்த யசீத் என்ன செஞ்சாருண்டா, ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு இந்த நிகழ்வு நடக்குது. அதுக்கு முன்னால அங்க கூஃபால இருந்து மக்காவுக்கு கடிதங்கள் வருவது, கிதாபல் எழுதுறாங்க. 50-60 கடிதங்களுக்கு மேலால வருவது ஹுசைன் ரலியல்லாஹு ஈராக்குக்கு வர சொல்லி, நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க பையத் செய்யறோம், உங்களை நாங்க விரும்புறோம், வாங்க வாங்க என்பதாக எத்தனையோ கடிதம். 1-2 கடிதம் என்றாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவோ கடிதம். இந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு உடனடியா போவல்ல, என்ன செஞ்சா அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தார். குடும்பத்தில் அஹ்லுல் பைத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களை அனுப்பினாங்க, பெய்த்து கூஃபால நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு வா. இவங்க போனா பெய்த்து பார்த்தா அங்க இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க ஹானி இப்னு அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர். எங்க? ஈராக்ல. இப்ப முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு இவங்களோட வீட்டுல ஈக்கிறாங்க. 12,000 பேர் முதலாவது நாள் பையத் செஞ்சாங்க. நாளுக்கு நாள் கூட 2வது நாள் 18,000 பேரா அதை வசந்திச்சு. இப்ப முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு நினைச்சாங்க, இவங்க எல்லாம் வந்து பையத் செய்யறாங்க, 18,000 பேர் பையத் செய்யறாங்க. இவங்க கூப்பிடுறது என்ற உண்மைதான், ஹுசைன் ரலியல்லாஹு விரும்புறாங்க தான். இப்ப ஹுசைன் ரலியல்லாஹுக்கு கடிதம் எழுதுறாங்க, பைப்புடுறதுக்கு ஒன்றும் இல்ல, நீங்க மக்கால இருந்து ஈராக்குக்கு வாங்க.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு தெரியா, முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹுக்கும் தெரியா, இது பெரிய ஒரு ட்ரெப் என்று தெரியா, இது சூழ்ச்சி, இது திட்டம் என்று தெரியாது. இவங்க லெட்டர் போட்டுட்டாங்க. போட்டதுக்கு பின்னால யசீதுக்கு இது கேள்விப்பட்டது. அப்துல்லா இப்னு ஜியாத் இவர் அனுப்புறாரு, உபைதுல்லா இப்னு ஜியாத் இவர் அனுப்புறாரு, பெய்த்து அந்த முஸ்லிம் இப்னு உகைல கூட்டிட்டு வாங்க, ஹசன் ரலியல்லாஹு குடும்பத்தார் அவரை கூட்டிட்டு வாங்க. இவங்க பெய்த்து கேட்கிறாங்க ஹானி இப்னு அர்வாஹ் கிட்ட, யார் இந்த முஸ்லிம் இப்னு உகைல்? சொன்னாங்க, நான் காட்டி தர மாட்டேன். உடனடியாக ஹானி இப்னு அர்வாஹ் அந்த இடத்துல கொலை செய்யப்படுறார். இப்ப திரும்பி போறாங்க, வெளியில போன முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு வந்து பார்க்கறாங்க, இவர் கொலை செய்யப்பட்டு. இவரு அந்த இடத்துல கோவப்படுறாரு. பட்டு யாரெல்லாம் பையத் செஞ்சாங்களோ 18,000 பேர், இந்த 18,000 பேர்ல 4,000 பேரை கூட்டி கொண்டு போறாங்க. உபைதுல்லா இப்னு ஜியாதுக்கு அடிக்கணும், போராடணும். அவருக்கு போகக்கூடிய நேரம் மகரிபுடைய நேரம். இவங்க மகரிபுடைய தொழுகையை முன்னுக்கு நின்று தொழுவிக்கிறாங்க. முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தொழுது சலாம் கொடுத்து பாக்குறாங்க, பின்னுக்கு ஒத்தரும் இல்லை, எல்லாம் போய்த்தாங்க. இப்பதான் விளங்குது இது ஒரு ட்ரெப். இப்ப எங்களையே மாட்ட வச்சிட்டாங்க. இப்ப முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு ஊருக்குள்ள போகலாம், வெளியில இரவு நேரத்துல நடந்து போகலாம், பெரிய பிரயாணம் மக்காவுக்கு. இப்போ ஒரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லையில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போறாங்க, போயிட்டு அடைக்கலம் கேட்கிறாங்க, அடைக்கலம் கொடுக்கப்படுவது. அவங்க சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு வெளியில வாராங்க. நான் சுருக்கமா பேசுறேன். வெளியில வாராங்க, வரக்கூடிய நேரம் 70 பேர் வெளியில நின்று கொண்டிருக்கிறாங்க. 70 பேர் நிக்கிறாங்க. இந்த நேரம் விட்டு மனுஷன் கிட்ட கேட்கிறாங்க, ஏன் காட்டி கொடுத்தீங்க? சொன்னாங்க, எங்களோட ஊருக்கு வாரத்துக்கு முன்னால நீங்க எங்களோட ஊரை பத்தி விசாரிச்சுட்டு தான் வரும், இங்கேருந்து ரிட்டர்ன் அவங்களுக்கு போகலாம். கிதாபில் எழுதுறாங்க, முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள 70 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், லேசான தியாகம் அல்ல கண்ணியமிக்கவர்கள். இப்ப இவங்க கொலை செய்யப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அங்கேருந்து அவுட் ஆகி வரக்கூடிய நேரம் எவ்வளவு சஹாபாக்கள் தடுத்தாங்க. அந்த சஹாபாக்கள் தடுத்த விஷயங்களை கூட ஒரு ஜும்மால பேசியது. அத்தனை பேர் பல வார்த்தைகள் சொல்லி தடுத்தாங்க. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு முடிவு தனியா அல்ல. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, தனியா போவோம் ஹுசைன் ரலியல்லாஹு. ஆனா சொன்னாங்க, இல்ல எல்லாத்தையும் கூட்டி கொண்டு தான் போவான். கிதாபில் எழுதா, அவனோட குடும்பத்துல லேசான ஆட்கள் அல்ல. சஃபியா, சுகைனா பெரிய பெரிய ஆலிமாக்கள், அஹ்லுல் பைத், இவங்க எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வராங்க. தஜ்லாவுடைய நதி கரைக்கு வரக்கூடிய நேரம் தான் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்ட செய்தி இவங்களுக்கு தெரிய வரும். இப்பதான் ஹுசைன் ரலியல்லாஹு விளங்குறாங்க, நான் மாட்டி கொண்டுட்டேன் வந்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இவங்க தஜ்லாவுடைய நதிக்கரைக்கு வந்தது யசீத் இப்னு முஆவியாக்கு கேள்விப்படுவது. உடனடியாக 2 படை, ஹர் இப்னு ஜியாதுடைய படை, அதுக்கு பின்னால் அப்துல்லா இப்னு சஅதுடைய படை, இந்த 2 பேரும் வாரா. 2 பேர் படையில, ஒரு படையில 5000 பேர், 2 படையில 10,000 பேர் வாராங்க. யார சுத்துறதுக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய படையை சுத்த. அவங்களோட படையில 72 அல்லது 73 பேர் தான். 10,000 பேர் சூழ நின்றுட்டாங்க, ஒன்றும் செய்யலாம். இந்த நேரத்துல தான் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க, பின்வாங்கல்ல. இவங்க துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இப்படி வந்து மாட்டிக்கொண்டன், திட்டமிட்டனே வர வச்சிட்டாங்க, யா அல்லாஹ் முழு குடும்பத்தோட பொம்பளைகளோட வந்தீங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்ததுக்கு பின்னால சொன்னாங்க, நீயே நீதமானவன் யா அல்லாஹ். சொன்னாங்க 3 நிபந்தனை. ஒன்னாவது சொன்னாங்க, நாங்க இந்த இடத்துல நீங்க எங்களை ரிட்டர்ன் அனுப்பினா நாங்க எந்த பிரச்சனை பண்ணாம வைத்துடுவோம், முதலாவது. 2வது சொன்னாங்க, உங்களோட தலைவன் யசீத் இப்னு முஆவியாவை நாங்க பார்க்கணும். 3வது சொன்னாங்க, ஹர் இப்னு ஜியாதுக்கு சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, அப்படி இந்த 2க்கும் நீங்க ஒத்து வரல, யுத்தம் தான் எங்களோட செய்வீங்களா, நாங்களும் இறங்கி உங்களோட யுத்தம் செய்வோம், ஏன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் யுத்தம் செய்வோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க எல்லாம் முடிவு செய்யறாங்க. 10,000 பேரும் சேர்ந்து பேசுறாங்க. இவங்களுடைய முடிவு, அந்த இடத்துல ஒரு மூதேவி தான், ஷிம்ர் இப்னுல் தில் ஜௌஷின் என்று சொல்லக்கூடியவன். இவன் பேர் கூட சரியங்கட வாயில வருவதில்லை, தில் ஜௌஷின். இவன் சொன்னான், முடிவு கொலைதான், அவரை கொலை செய்யறது தான் முடிவு, சந்தேகம் கிடையாது. இந்த நேரத்துல வாராங்க, வந்து சொன்னாங்க, நாங்க யுத்தம் செய்வோம், உங்களோட யுத்தம் செய்ய போறோம். உடனடியாக ஹுசைன் ரலியல்லாஹு 7 அளவுக்கு சஹாபாக்களோட யுத்தம் செய்யலாம். நான் ரொம்ப சுருக்கமா பேசுறேன். எவ்வளவு யுத்தம் செய்ய ஏழுமோ அந்த அளவுக்கு யுத்தம் செய்யறாங்க. யுத்தம் என்ற யுத்தம் லேசான யுத்தம் அல்ல. 70 பேர், 72 பேர், 10,000 பேர் எதிர்த்து யுத்தம் செய்யறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் ரலியல்லாஹு 5 வயசு மகன் ஓடி வாரார். ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்து, சாச்சா
பின்னுக்கால வந்த ஒரு மூதேவி அவருடைய அந்த சின்ன புள்ளட 5 வயசு புள்ளட களத்தை வெட்டி கையில கொடுத்தார் ஹுசைன் ரலியல்லாஹு சுப்ஹான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரே நாள்ல அந்த கர்பலாவுடைய பூமியில 40 பெண்கள் ஒரே தடவையில விதவையாக்கப்பட்டார். இது யாருட குடும்பம்? எங்களோட குடும்பம் அல்ல கண்ணியமிக்கவர்களே. அஹ்லுல் பைத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்து மக்களுடைய சோதனை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கர்பலா பூமியில ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு புதிய பிள்ளை ஒன்று பிறக்குது. சின்னோரு கை குழந்தை, உடனடியாக பிறந்த ஒரு குழந்தை. கை குழந்தைய கையில வச்சு கொண்டு யுத்தம் செய்யறாங்க. பின்னு காலத்தன் வாரான ஒரு பாவி ஒரு ஈட்டி ஒன்று எடுத்து அந்த கை குழந்தைய களத்துல குத்திட்டு போறான். அந்த குழந்தையும் கொலை செய்யப்பட்டுச்சு. அந்த குழந்தைய அடக்கிட்டு வாராங்க. வந்த உடனடியா கவசத்தை போடுறாங்க. போட்டு நான் தொடர்ச்சியா யுத்தம் செய்வேன். இப்ப கிதாபில் எழுதாங்க 2 ஆம்புலன்ஸ் தான் பேலன்ஸ், 2 பேர் தான். ஜைனுல் ஆப்தீன் ரலியல்லாஹு இவங்களும் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேர் தான் பேலன்ஸ். மத்த எல்லா பெண்கள். யோசிங்க கண்ணியமிக்கவர்களே, இந்த இடத்துல இப்படி ஒரு சோதனை எங்களுக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலிக்கு ஈமான் இல்லாத வார்த்தை பேசுறோம். எப்படியாப்பட்ட சோதனை ஆயிக்கும் கர்பலா. இதுக்குதான் செல்ற அந்த பூமிக்கு கர்பலான்னு செல். அப்படியான சோதனை சும்மா லேசல்ல. இந்த 2 பேர் யுத்தம் செய்யறாங்க, 10,000 பேர் ஈகிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஜைனுல் ஆப்தீன் ரலியல்லாஹு பெண்களுக்கு பொறுப்பா ஈக்கிறாங்க. அதுக்கு பின்னுக்கால வந்து ஒருத்தன் இப்னு ஷுரைஹ் என்று சொல்லக்கூடியவன். இவன் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவனுடைய கையை வெட்டுறான். வெட்டினதுக்கு பின்னால கட்டளை இடப்பது ஹுசைன் ரலியல்லாஹு கொலை செய்யுங்க. ஹுசைன் ரலியல்லாஹுடைய களத்தை வெட்டுங்க. வாராங்க, வந்து கத்தி ஓங்குறாங்க. ஆனா வெட்டல்ல, பெய்த்தாங்க. திருப்பி இன்னொருத்தர் வாரார், கத்தி ஓங்குறார், வாள் ஓங்குறார், வெட்டல்ல, பெய்த்தார். இப்ப இந்த இடத்துல கேட்கிறேன், ஏன் வெட்டுறீங்க? இல்ல சொன்னாங்க, இவங்களோட முகத்துல நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாக்குறோம். அந்த காலத்துல 7 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல இருந்தாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு ஜஅஃபர், ஃபாத்திமா ரலியல்லாஹு 7 பேர் இருந்தாங்க. இந்த 7 பேர் ஒருத்தன் ஹுசைன் ரலியல்லாஹு. இவன் கத்திய ஓங்குறாங்க, வெட்டற. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் வெட்டாம போறாங்க. இந்த நேரம் தான் ஷிம்ர் இப்னு ஸில் ஜௌஷின் என்று சொல்லக்கூடியவன் இவன் தான் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய களத்தை வெட்டி பிளேட்ல எடுத்துட்டு போனான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கொஞ்சம் உள்ளத்தால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கல்வில எடுங்க. இந்த விஷயம் ஏன் சொல்லப்படுது? இந்த இடத்துல எல்லாம் யுத்தத்துக்கு போகண்டா செல்றோம். இதெல்லாம் எல்லாம் யுத்தத்துக்காக செல்லல. நாங்க ஏசிக்கு கீழே, ஃபேனுக்கு கீழே லேசா இந்த மார்க்கம் வந்திருக்கிறது. அங்க செஞ்ச தியாகம். ஆனா வாழ்க்கையில பாதி முடிஞ்சு 30-40 வருஷம் முடிஞ்சு இன்னும் 5 நேரம் தொழுகையில எங்களுக்கு பாரமா தான் இருக்கு. என்ன தியாகம் வாழ்க்கையில எங்களுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலை இல்லாத முண்டமாக அப்படியே ஈக்கிறாங்க ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவுடைய பூமியில. ஜனாசாவை கொடுக்கல, ஜனாசா அடக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய உடம்பு கர்பலால, அவங்களுடைய தலை அடக்கப்பட்டுச்சு மதீனால. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தலை மாட்டில் அடக்கப்பட்டுச்சு. எப்படியாப்பட்ட ஒரு சோதனை ஆயிக்கும் கண்ணியமிக்கவர்களே. வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா லேசாக மார்க்கத்தை கொண்டு வந்து தந்திக்கிறான். காலடியில மார்க்கம் இருக்குது. லேசா அமல் செய்யலும், லேசா எல்லா விஷயத்தை செய்யலும், எந்த தியாகமும் இல்லை. ஆனாலும் இன்னும் தொழுக பாரம், குர்ஆன் பாரம், அமல் பாரம், கஷ்டம், பாவம் லேசா செய்யலும். பாவத்தை லேசா செய்யலும். எந்த அமல்லையும் ஆசை இல்லை, ஆர்வம் இல்லை. இந்த மாதிரி சோதனைகள் எங்கட வாழ்க்கையில தரப்பட்டா இவங்களோட ரத்தம் தான் நாங்க இந்த நேரத்துல சும்மா சௌகரியமா லேசா அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கவலை சரி இந்த மாசத்துல உள்ளத்துல ஈக்க கூடாதா? இந்த 10வது தினம் ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு கவலை. இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க மார்க்கத்துக்காக வேண்டி. சும்மா மார்க்கம் என்று பேசுறோமே, என்ன தியாகம் எங்களோட வாழ்க்கையில இது ஒன்றும் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால எவ்வளவு முக்கியமான சம்பவங்களோட, எவ்வளவு சந்தோஷமான சம்பவங்களோட இந்த கவலையான சம்பவத்தை உள்ளத்தில் எடுப்போம். வாழ்க்கையில பாவங்கள் விடுவோம். பாவத்துக்கு எல்லாத்துக்கும் தலாக் கொடுங்க. நன்மையுடைய பட்டியலை போடுறது 2வது. பாவத்தை எழுதுங்க. ஒரு கொப்பி ஒன்று எடுங்க, ஒரு நோட் ஒன்று எடுத்து எழுதுங்க. எனக்கிட்ட இருக்கிற பாவம் இந்த முஹர்ரமோட இந்த பாவத்துக்கு நான் தலாக் கொடுக்கிறேன். அப்பா
இந்த பாவத்தை விட்டு நான் தூரமாகிறேன். 50 வருஷம் 60 வருஷம் இன்னும் பாவத்தை விடுறதுல எங்களுக்கு இன்பம் வரலண்டா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எங்களுக்கு இஸ்லாம் இல்லைன்னு சொன்னாலும் பிழை இல்லை. எனவே இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் கழிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.